பத்தி சொல்ல போறேன்னா நம்ம ஸ்ருதி ஹாசன் பத்தி சொல்ல போறேன். ஸ்ருதி ஸ்ருதி ஹாசன் ஹாசன் ஓகே. வந்து வர வர வந்து பயங்கரமான டெரரான ஒரு ஓபன் டாக்ல குடுக்குறாங்க. பயங்கர தில்லா குடுக்குறாங்க எல்லாமே. இப்ப என்ன குடுத்திருக்காங்கன்னா, என் படம் நல்லா இருந்தா பாருங்க, இல்லனா பாக்காதீங்க. ஐயோ ஏன் இந்த வேலை? நம்ம கிட்டலாம் சொல்ல. அவங்க பாரு நம்ம கிட்டலாம் சொல்ல. நம்ம கிட்டலாம் அவங்க ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்காங்க. தடாலடியா பேசுறவங்கள்ட்டயா? எஸ். ஓகே வேற ஓகே. யாரு? நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட தான். ஓகே. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ அப்போ ஸ்ருதி ஹாசன் கிட்ட சில பல கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட தான் கேள்விக்கு சொல்லவா வேணும், பஞ்சமே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு கேள்விகள் கேட்பாங்க. அட கொக்கி போட்டு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து தெலுங்குல வந்து ரொம்ப கிளாமரா நடிக்கிறீங்க, தமிழ்ல ஏன் அப்படி நடிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பூஜை படத்துல தமிழ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த படமும் சூப்பரா போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த படத்துல வந்து செமையா நடிச்சிருக்காங்க ஸ்ருதி ஹாசன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு. அந்த படமும் நல்லா தான் போயிட்டு இருக்கு இல்லையா? சோ நீங்க வந்து தெலுங்குல அவ்வளவு கிளாமரா நடிக்கிறீங்களே, ஏன் தமிழ்ல வந்து அப்படி நடிக்க மாட்டீங்க ஏன் இந்த வேலை அப்படின்னு கேட்டோன்னே ஸ்ருதி ஹாசன் ரொம்ப டென்ஷனா கேட்டிருக்காங்க. கிளாமர்னா முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி சொன்னோடனே இவங்களாம் அப்படியே சைலண்டா ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்ததும், உங்களுக்கு எனக்கு தெரியும் என் கிளாமர் நான் எந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணணும் இல்ல எந்த அளவுக்கு நடிக்கணும்ன்றது எனக்கு தெரியும். அது நீங்க எல்லாம் சொல்ல வேணாம். எந்தெந்த கதைக்கு தகுந்த மாதிரி தான் நான் நடிப்பேன். அந்த கதைக்கு தேவைப்பட்டது நடிச்சேன், இந்த கதைக்கு தேவைப்படல நடிக்கல, அவ்வளவுதான். சோ எனக்கு என்னோட லிமிட்ஸ் தெரியும். எனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி நடிக்கணும்ன்றது எனக்கு தெரியும். நீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, இல்லனா பாக்காதீங்க. அப்படி ஒரு அவசியம் கிடையாதுன்னு செம்ம டென்ஷனா ஒரு ஓபன் டாக் கொடுத்தாங்க. ஐயோ சூப்பர் தானே இது. அடிச்சா அடி மிதிச்சா மிதி. நான் நினைக்கிறேன் அடுத்த தடவை யாருமே ஸ்ருதி ஹாசன் கிட்ட போய் இந்த மாதிரி ஏடா கூடமான கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஏடா கூட கேள்வியே கேட்க கூடாது. பேசுனியா போ. அதேதான். சோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க.